ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட லொல்லு சபாவோட ஆக்டர் சேஷு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துட்டாலுமே கூட அவரோட இறப்பை அவர் முன்பே கணிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொல்லு சபாவோட ஆக்டர் சேஷு அவருக்கு மாரடைப்பால் நேற்று மதியம் இறந்துட்டாரு அப்படின்ற செய்திகள் சோஷியல் மீடியாவில் வலம் வர ஆரம்பிச்சது. அதை கேட்கும் போதே எல்லாருக்குமே ரொம்பவே நெஞ்சு பதற வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லைஃப்பில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேறி ஒரு நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த டைமில் அவர் இப்போ இறந்துட்டோம் அப்படின்னும் போது அது ரொம்பவே பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்போம், நீங்களே ரொம்பவே ஃபினான்ஷியலாக பண ரீதியாக ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பண ரீதியான உதவிகள் எங்கெங்கேருந்தோ கடன் வாங்கி இந்த உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. யாராவது மக்களுக்கு எதனா உதவின்னு கேட்டால் நீங்கள் பொது சேவையில் இறங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கடன்கள் இருக்குது. இந்த இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்பா இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, நான் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன், எப்போ சாவேன்னு தெரியாது, சாவர வரைக்கும் மக்களை சிரிக்க வைக்கணும், மக்களுக்கு எதனா ஒரு உதவினா போய் ஓடி செய்யணும்ப்பா, அதுக்கு தான் இந்த மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம், அதை தாண்டி நம்ம வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சேஷு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாராம். அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் இன்னைக்கு செத்துருவேன், இதுக்குள்ளே நான் நிறைய உதவிகள் செய்யணும், நாளைக்கு செத்துருவேன், எனக்கு மாரடைப்பு வரும்போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதை கேட்டவங்களாம் ஆமாம், அவர் முன்னாடியே இதை சொல்லிக்கிட்டே இருந்தார், இறக்கத்துக்குள்ளே நிறைய உதவி பண்ணணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கிட்டையுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு தேடி யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும், அவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக ஒரு சில கடன் வாங்கி கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் சாவ போகிறோன்னு தெரிஞ்சாலுமே அதை முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.